வணக்கம். போன 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நல்ல ஒரு உங்களோட ஆதரவு இருந்ததுனால மறுபடியும் ஒரு வீடியோ போடணுன்ட்டு போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பொருள் நாகேந்திர தீர்த்த கரண்டி. ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு கரண்டி போட்டிருந்தேன். அந்த கரண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் மறுபடியும் அந்த மாதிரி கரண்டி ஒன்று கிடச்சிது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே 2 கிளி இருக்குது, நாகேந்திரோட முகம் இருக்குது. வார்ப்பு தாங்க இது. நல்ல அழகான வார்ப்பு அமைப்பில் இருக்குது. 2 கரண்டி இருக்குங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, 2 இருக்குது. நல்ல பழசு தான், அதனால் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க கேளுங்க. இந்த கரண்டியோட விலை 950, 950 ரூபா. நல்ல வார்ப்புங்க. சைஸ் பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். நான் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தப்பாக சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் எப்போவுமே ஜூம் பண்ணி பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நல்லா இருக்குங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க. அடுத்ததான் நாம் பார்க்குறது ஒரு எண்ணெய் சிட்டி. சிட்டின்னா எண்ணெய் ஊற்றி வைக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரம். வெண்கலம் தான் இது. லாஸ்ட் டைம் ஒன்று போட்டிருந்தேன். ஒன்று தான் இருந்தது இல்லையா, அது இன்னொருத்தவங்க கேட்டாங்க, கொடுத்துட்டேன். முதல்ல கேட்டவங்களுக்கு கொடுத்துட்றேங்க நான். அதே மாதிரி தான் இது. கொஞ்சம் சைஸ் பெருசு, அகலமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1450 ரூபா, 1450. இதோட பேர் எண்ணெய் சிட்டின்னு சொல்லுவாங்க, எண்ணெய் கலையம்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க. பாலிஷ் பண்ண வேண்டாம், அப்படியே பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நல்ல அழகான அமைப்பில் இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு தீர்த்த சொம்பு, தீர்த்த பாத்திரம்னு சொல்லலாம். தீர்த்த பாத்திரம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு கரண்டியோடவே இருக்குது. ஒரு நாகேந்திர கரண்டி அதில் இருக்குது. சிம்பிள் டிசைன் தான் அது. பழசு, 2மே பழசு தான். காப்பர். இந்த செப்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நதிக்கரைக்கெல்லாம் போகும்போது, காசி கங்கையெல்லாம் போகும்போது செப்பு காசை போடுவோம். அது உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக. இப்போ நாம் அது தெரியாமல் இந்த இரும்பு காசுகளெல்லாம் போட்டு அது துருப்பிடிச்சி தண்ணியோட தன்மையே பாழாக்கிக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து அது மாதிரி போடாதீங்க. அது அந்த காலத்தில் செப்பு காசு இருந்தப்போ போட்டுக்கிட்டு இருந்தாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி. இது நான் ஹைட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். ஹைட்டு, அகலம் 2மே உங்களுக்கு சரியாக தெரியலனா ஜூம் பண்ணுங்கள், நல்லா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு குண்டான்னு சொல்லலாம், பானைன்னு சொல்லலாம். நடுப்பட்ட தன்மை இது. வெண்கலம் தான், வார்ப்பு வெண்கலம். நல்ல அமைப்பாக இருக்குது. இதோட உதடெல்லாம் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் அந்த தகடு செஞ்சுருப்பாங்க. ஒரு இடத்துல மெலிசா, ஒரு இடத்துல திக்காக இருக்கவே இருக்காது. இது 1900 ரூபா. இதோட ரேட்டு 1900. ஹைட்டு பார்த்துக்கோங்க. அகலமும் போட்டிருக்கேன். இது சாமிக்கு பிரசாதத்துக்கோ இல்லை சின்ன சின்ன குழம்பு பதார்த்தங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம். பால் மீந்தால் கூட ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பீங்க இல்லையா, அதுக்கும் தட்டு மூடி வைக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பழைய படிங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பழைய படி. இந்த படி பார்த்திங்கன்னா பால் படி, பால் வாங்குகிற அளவைன்னு சொல்லுவாங்க, அரிசி அளவைன்னு சொல்லுவாங்க. அதனோட பழமைத்தன்மை எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இதே கலரில் தான் பக்கத்தில் இருக்கிற பெல் இருந்தது. பாலிஷ் பண்ணதும் அந்த கலரில் வந்திருக்கு. இதனோட அளவு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சின்னது தாங்க, ரொம்ப சின்னது. பழைய படி. பார்த்திங்கன்னா ஒரு வெண்கல கிண்ணங்க, சின்ன வெண்கல கிண்ணம் தான். ஒரு அழகாக சாப்பாடு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, அது மாதிரி பயன்படுத்தக்கூடியது தான். நல்ல வெண்கலம். அளவு பாருங்கள், நான் காட்டியிருக்கேன். உயரமும் காட்டியிருக்கேன், அகலமும் காட்டியிருக்கேன். இதோட ரேட்டு 1950, 1950 ரூபா. இது 2 போட்டிருந்தேன் ஒரு தரம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்கிட்ட இல்லை, நான் கொடுக்கல. இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன் பாருங்கள். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நகைப்பெட்டிங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தின நகைப்பெட்டி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நகைப்பெட்டியாகவும் பயன்படுத்துகிறாங்க,
பூஜை ரூமில் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் ஏலக்காய், அப்புறம் இந்த லவங்கம், கற்பூரம், அந்த என்ன சொல்லுவாங்க, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி ஐட்டங்கள், வெட்டி வேறு, இதையெல்லாம் போட்டு நல்லா அழகாக வச்சிடுறாங்க. அந்த வாசனை ஓட்ட வழியாக நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஒரு சிலர் வெல்வெட்டு துணி போட்டு நகைகளை பாதுகாப்பாக வைக்கிறாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1900, 1900 ரூபா. இது தகடு மாதிரி இல்லைங்க, நல்லா கெட்டியமாகவே இருக்குது. மூடியும் நல்லாவே மூடலாம். நான் மூடி காட்டுறேன் பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக மூடி வருது. லாக்கும் ஒரு நீங்கள் பூட்டு கூட போட்டு உள்ளே எடுத்து வைக்கலாம் பீரோவில் நகைங்களை வச்சு. அந்த மாதிரி நல்ல அமைப்பில் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அறுகோண வடிவில் இருக்குங்க. ரவுண்டும் இல்லை, சதுரமும் இல்லை, நல்ல அறுகோண வடிவம். 6 பக்கம் மூலைகள் இருக்கிற மாதிரி நல்ல அமைப்பாக இருக்குது. அதோட சைஸும் பார்த்துக்கோங்க, நீங்கள் உயரம் பார்த்துக்கோங்க. அடுத்தது அகலம் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே தெரியல, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு வேணுன்றவங்க புக் பண்ணுங்கள். மரவைங்க, ஒரு மரவை, நல்ல ஒரு வெண்கலம், முறி வெண்கல மரவை, நல்ல 4 பாதம் வச்சுருக்கு. இது ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இதை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சொம்பு, இதுக்கு வாய் நிற்கிற மாதிரி ஒரு சொம்பு வச்சுட்டு ஒரு குச்சியை கட்டி வரலட்சுமி நோம்புக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் பார்த்த இடம், இது வச்சு பண்ணியிருக்காங்களே, இவ்வளோ அதிசயமாக இருக்குது. நல்லா ஆடவும் இல்லை, சாஞ்சிரும்னு பயப்பட வேண்டாம்ல, நல்லா அமைப்பாக உட்காருது. 4 பாதத்தோட அழகாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பாருங்கள். இது உயரம் பார்த்துக்கோங்க, இது அகலம். இது உதடுல அளவு என்ன இருக்கோ அந்த அளவு தான் முழுசாக உடம்பு ஃபுல்லாகவே இருக்குங்க. அவ்வளோ கனமான பொருள் இது. வெயிட் வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதோட ரேட்டு 2900ங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 2900, 2900 ரூபா. அடுத்தது மீடியம் சைஸ் கும்பாங்க. பெரிய கும்பா இல்லை, மீடியம் சைஸு. சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு இல்லாமல் இல்லை, எல்லாம் அருமையான அளவு உடையது தான். இது பார்த்திங்கன்னா கும்பாவில் பெரும்பாலும் கீழே பகுதி வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரின்னா கொஞ்சம் ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, முழுமையாகவே வார்ப்பில் ஊற்றிருக்காங்க. காட்டுறேன் பாருங்களேன். முழுமையாக ஒரே வார்ப்பாக ஊற்றிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. இது காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஜாயிண்ட் எதுவுமே இருக்காது. நல்லா அப்படியே இன்னொரு கும்பால் காட்டுறேன் பாருங்கள். அது ஜாயிண்ட்டோடு தான் வரும். நான் தட்டி காட்டியிருக்கேன், இதில் கேட்கல. மேலே ஒரு 2 கோடு கொடுத்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக கழுவுனா எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அழுக்கும் நிற்காமல் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கிற ஒரு கும்பா இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 3500, 3500 ரூபா. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு குட்டி படிங்க. நீங்கள் அப்பப்போ கேட்பீங்க, இந்த படி நான் உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்கேன். இதோட ரேட் 600, 600 ரூபா. சின்னது கிடைக்காதுங்க. சரி, இது ஒன்று அப்பப்போ இந்த வரலட்சுமி நோட்ஸ் இல்லை, நவராத்திரிக்காக பயன்படுத்துவீங்கன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒன்று தான் இருக்குது. 600 புக் பண்ணிக்கோங்க. சைஸும் பார்த்துக்கோங்க, சின்ன சைஸு. என்னடா சின்ன சைஸ் போட்டிருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க. சைஸ் அவ்வளோதான். அந்த சைஸ் உள்ளது 600 போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த கும்பா காட்டுறேன் பாருங்கள், பெரிய கும்பா. இதில் ஜாயிண்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இது முறி வெண்கல கும்பாங்க. நல்லா 7 to 8 இன்ச்சு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, வேணால் சைஸ் சரியாக தெரியலனா நான் சொல்கிறேன். உயரமும் பார்த்துக்கோங்க. உயரம் நீங்கள் தெரிஞ்சாலே அகலம் எப்படி இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 7 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சுக்குள்ளே இருக்குங்க. அதுக்கு கீழவும் இல்லை. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் சவுண்டு வராது. நான் ரெக்கார்டிங்கில் அந்த சவுண்டு கொடுக்கல. இது தெரியுதுங்களா? இது வந்து ஜாயிண்ட்டு தான். இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் கண்டிப்பாக வரும். ஜாயிண்ட் இல்லாதது கிடையாது. ஆனால் அந்த கும்பால் ஜாயிண்ட்டே கிடையாது, முழு வார்ப்பு. இந்த கும்பா பாலிஷ் பண்ணால் அந்த மணியோட கலரில் வரோங்க. பக்கத்தில் ஒரு மணி இருக்குது இல்லைங்களா, அந்த மணியோட கலரில் கோல்டன் கலரில் வந்துடும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது சங்கு சக்கர மணி. இந்த சங்கு சக்கர மணி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் சக்கரம். நல்ல அமைப்பில் இருக்குங்க. உள்ள மணி காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ திக்காக இருக்கும். அதை அடிக்கிற மணி தெரியுதுங்களா? அவ்வளோ கனமாக இருக்குது. சவுண்டு வரல அதில், நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால. நீங்கள் வேணும்னா கேளுங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த துவஜஸ்தம்பம் மாதிரி 3 பார்ட் இருக்குது பாருங்கள். கீழே ஒன்று, உடல் பகுதி ஒன்று, தலைப்பகுதி ஒன்றுன்ற மாதிரி அழகாக அமைப்பில் வச்சுருக்காங்க. கீழே நல்ல டிசைன் கோடுகள் கொடுத்துருக்காங்க.
ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. சைஸு போடல நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு கிளி சொம்புங்க. இந்த கிளி சொம்பு பார்த்திங்கன்னா இந்த செட்டிநாடு பக்கம் உள்ளது. இது ஒரு பக்கம்தான் உங்களுக்கு டிசைன் இருக்கும். முழுமையாக ஒரு கிளி இருக்கிற மாதிரி, ஒரு கொடி இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கும். கழுத்து பகுதியில் நிறைய டிசைனோடு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா கெட்டியமாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது பானை. இது சொம்பு பானைன்னு சொல்ல முடியாது, சொம்பு கலசத்துக்கெல்லாம் வைப்பாங்க. அவங்களோட பூஜையில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த கிளி சொம்பு. இது ரொம்ப அவங்களுக்கு பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு பொருள். இது கலசம் வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஒன்று வைப்பாங்க. இது ரேருங்க, ரொம்ப கிடைக்காது. கிடைக்கும்போது போடுறேன் நான் எனக்கு ஃபஸ்ட்டு போடுறது ஹைட் நிறைய வெயிட் உள்ளது இது தான். தவளை, கிளி தவளை ஒன்று, குடம் ஒன்று போட்டேன், அது போயிடுச்சு. தெரியுதுங்களா? ஒரு பக்கம்தான் இருக்கும் அதனுடைய கார்விங், கை வேலைப்பாடு கழுத்துக்கிட்ட இருக்கும், அவ்வளோதான். அடுத்ததான் நாம் பார்க்குறது ஒரு சின்ன பெட்டிங்க, காட்டுறேருங்க. மீனாக்காரி பெட்டி. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, உள்பக்கம் வந்துட்டு உட்டில் கொடுத்துருக்காங்க, மர வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க. வெளிப்பக்கத்தில் பித்தளையில் பண்ணியிருக்காங்க. பித்தளையில் செஞ்சுட்டு நல்ல ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, மீனாக்காரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, வேலைப்பாடு நல்லா இருக்குது. மூடி காட்டுறேன், நல்லா மூடுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், அதில் வேலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி சைட்லேயும் நல்லா அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை அழுத்துனா ஓப்பன் ஆகுது. மேல் பகுதி கொஞ்சம் குமிழாக இருக்குங்க, ஏதோ டிசைன் நினைக்கிறேன். அது மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் குமிழாக இருக்குது. இது மரம்தான், கீழ்ப்பகுதியில் உள்ளது மரம்தான். நகைகள் எதுனா வச்சுக்கலாம், கம்மல், சின்ன சின்ன பொருள் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கலாம். அடுத்தது மனை, நம்ம எப்பவும் போடக்கூடிய ஒரு தேக்கு மனை. இதோட ரேட் 700. 6க்கு 4 இன்ச்சு இருக்குங்க. 700 ரூபாங்க இதோட விலை. 700 ரூபா. ஒரு மனைக்கு உண்டான அமைப்பு என்னவோ அந்த அமைப்பில் அழகாக செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு பால் தூக்கு, எண்ணெய் தூக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளுங்க. இது 1 லிட்டருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம். இது கூட பிடிக்கலாம், நான் 1 லிட்டர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதோட பிடியில் பார்த்திங்கன்னா ரோஸ்வுட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் மட்டும் ரோஸ்வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பொருள் கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ எனக்கு கொடுக்குறவங்களே சொன்னாங்க, இது வரதில்லம்மா, நீங்கள் இருக்கிறத பார்த்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு 2 கிடைச்சது, கொடுத்துருக்கேன் நான். இது ரோஸ்வுட் பிடியோடு உள்ளது. உள்ளே வந்துட்டு வெள்ளியம் கோட்டிங். இது புழங்காததுங்க, பின்னாடி காட்டுறது அதுக்கு தான் பெரும்பாலும் காட்டுவாங்க இந்த மாதிரி ஆன்டிக் பண்ணுறவங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுன்றதுக்காக. அடுத்தது இது 1/2 லிட்டர் இருக்கக்கூடியது. இது தேய்ச்சா போயிடுங்க, க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் அது வாஷ் பண்ணி கொடுத்துருவேன். இது ரொம்ப டைட்டாக இருக்குது, இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெள்ளியும் அப்படியே உள்பக்கம் இருக்குது, தெளிவாக இருக்குது. இது எந்த ஒரு கிறுக்கல் அது மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ரோஸ்வுட் இல்லை, டீக்குட்டு தான். பேக் சைடு இதுவும் காட்டியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1800. சின்னது 1800, பெருசு 1900. பெருசு 1900 ரூபா, சின்னது 1800 ரூபா. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் ஒன்று பார்க்கலாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா முரம் சுலகுன்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் நல்லா தமிழ் சொல்லு சுலகுன்னு. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு சொல்லு இருக்குங்க. அதை நம்ம பயன்படுத்தும் போது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதையும் நாம் ஏற்றுக்கணும். நமக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்குது தெரியுங்களா தமிழில், அது மாதிரி ஒரு மொழியே இல்லை. காட்டுறேன். இது வந்து 1 அடிக்கு இருக்கக்கூடிய முறைங்க, நல்ல சைஸ். ஒரு மேடம் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இது உடனே புக் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 அடி இருக்குது. 1 அடி இருக்குது. எப்படி முரம்னாலே ஒரு பகுதி அகலமாகவும் அப்படியே மேலே வர 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 குறுகலாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. முரமும் லக்ஷ்மி கடாட்சம் தான். காய்கறி வெட்டுறதுக்கு இல்லை பூஜைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் சிலர் இதிலே வச்சு கூட படைப்பாங்க. நோம்பே எடுப்பாங்கங்க சிலர், முரத்தில் வச்சே சிலர் நோன்பு எடுப்பாங்க. இது வரைக்கும் பொறுமையாக இருந்து அழகாக என்னோடய வீடியோவை பார்த்தீங்க, ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும்
லைக் நம்பரை போடுங்க. லைக் நம்பர் போட மாட்டேன்றீங்க. 75 பேர் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 75 பேர் நான் எப்படி தேடுறதுன்னு தெரியல. இருக்கிற லைக் நம்பரை வச்சு தான் நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க போகிறேன். அதனால் தயவுசெய்து வர வீடியோக்குள்ளேயாவது லைக் போடுறவங்க உடனே லைக் நம்பர் 18, லைக் நம்பர் 20 அப்படின்னு பதிவு பண்ணிவிடுங்க மேடம். மேடம், சார், இரு பாலாரும் அது கொஞ்சம் பதிவு பண்ணிங்கன்னா எனக்கு அது அந்த தள்ளி தள்ளி விட்டு செலக்ட் பண்ணுவோம் பார்க்காம. அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த நம்பர் இருந்தால் தானே பண்ண முடியும். இப்போ 75 பேருக்கு என்கிட்ட இருக்கிறது ஒரு 16 நம்பர் தான் இருக்குது. ஆனால் அந்த 16 நம்பரில் தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறோம். வேறு வழி இல்லை. கொஞ்சம் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் லைக் நம்பரை கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க. அங்கேருந்து தான் செலக்ட் பண்ணுவோம் நாம். நீங்கள் நினைக்கிறேன் லைட் போட்டதும் அதிலே பார்த்துப்பாங்க அப்படின்னு. இல்லைங்க, எங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால். தேங்க்யூ, நன்றி.